ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து அம்மாவோட அதாவது ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் நான் மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். தம்பி முன்னாடி நாளே அம்மா அப்பாவோட போயிட்டான். ஸோ நான் மட்டும் காலையில் மார்னிங் அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு நான் மட்டும் போகிறேன். ஸோ அதனால் இது எப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலான்னு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது இருக்குது எவ்வளோ இருக்குது? சரி, எடுத்துட்டு போவா. கூட எடுத்துட்டா கூட. நமக்கு Limeroad அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்ஆர் அப்படின்னு போட்டிருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கட் த ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நமக்கு காட்டும். நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் சர்ச் பண்ணணும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகும். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணது இந்த குர்த்தா தான் அதிகமாக சர்ச் பண்ணேன். அதனால் எனக்கு இது மாதிரி வருது. நீங்கள் எது சம்மந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ, இப்போ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை ஜென்ஸோட ட்ரெஸ்ஸு இல்லை சாரீஸ் அந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட் த ப்ரைஸில் உங்களுக்கு வரும். நான் இந்த ஒரு ப்ராடக்ட் கட் பண்ணேன். 1049க்கு கட் பண்ணி நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் த ப்ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோட ஒரு சஜஷன் என்ன, அதிக லெவல் அதாவது அதிகமாக ப்ரைஸ் போட்டு வாங்காதீங்க. கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 357 அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கட் த ப்ரைஸ் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருந்தாங்களா அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அப்படி ஷேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் 20 ருபீஸ் ஒவ்வொருத்தவங்களும் இன்ஸ்டால் பண்ணி கட் த ப்ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு 20 ருபீஸ் நமக்கு கட் ஆகும். அப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் 327 நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 30 ருபீஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஒவ்வொருத்தரும் கட் பண்ணுறதுக்கு 20 ருபீஸ் ஆகும். அப்போ ஒருத்தர் 20 ருபீஸ்னால் 10 பேர் கட் பண்ணால் 200 ருபீஸ் அதிலே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாகவே ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் ஃப்ளாடு குர்த்தான்னு இருக்குல்ல, 1049 ருபீஸ்க்கு. ஸோ அந்த இதை நான் கிளைம் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ ரிசீவ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, அந்த ப்ராடக்டை அதில் எப்படி ஷோ பண்ணாங்களோ அதே மாதிரி நல்ல கிளாத் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாய், இது பார்த்திங்கன்னா மில்க் மெய்ட். நானே ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு பார்த்தது. சரி, அதான் அம்மாவோட காட்டி எப்படி இருக்குன்னு காட்டிட்டு போகலாம் அப்படின்னு. டெக்ஸ்சர் அப்படியே சூப்பராக இருக்குது. பட் இதை மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி நம்ம அரைச்சிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு மட்டும் நான் செஞ்சு பார்த்தேன், பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மில்க் மேட் செஞ்சுருக்கேன்னா ஸோ அப்படியே நமக்கு நெஸ்டில் கிடைக்கும்ல, அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரூமில் தான் படுத்திருந்தேன். அம்மா உடனே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா மயில் தோகையை விரித்து ஆடி நான் பார்த்ததே இல்லை. அம்மா ஆனால் நிறைய தடவை பார்த்துருக்காங்க, இங்கேயே அடிக்கடி மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் வரதுனால. ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுவரையும் நீங்கள் யாருமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக விரிக்குது பாருங்கள். அதே எந்த அளவுக்கு அழகாக விரிக்குதோ அதே போல் தோகை சுருக்கிடும். சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தோகை விரிக்கும் போது தான் அதோட மயில் அந்த ரெக்கை நமக்கு இதில் அது ஏதோ கிடைக்கும்ல, ஸோ அது நமக்கு கிடைக்கும், கீழே விழுகும். ஒவ்வொருத்தரையும் விரிக்கும் போது சில பல இது விழுகுமா, அதுவே அதோட கால் நகத்தை வச்சு கட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எப்படி ஹேர் ஃபால் ஆகும் அதே போல் ஹேர் க்ரோத் ஆகிடும், அதே மாதிரி தான் அதுக்கும். அது எப்படி கீழே விழுகுதோ அதே போல் அதுக்கு வளர்ந்துடும். அம்மா வீட்டுக்கு படி வச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேலே ஏறுறேன். இப்படி கட்டியிருக்கிறாங்க. இங்கே எனக்குள்ளையா பார்த்து ஏறு.
ஐயோ விழுந்துருவோமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது மேலே வரத்துக்கு. பட் மேலே சீனரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நேச்சுரல் சீனரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போது இதுதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்ப்பீங்க இந்த பிக்சரை. சூப்பராக இருக்கும். ஸோ மேலே வந்து நல்லா குளு குளு குளுன்னு நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்குது. ஸோ மயில் ஆடிச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக அட்லீஸ்ட் வந்துட்டு தூறல் போட்டு அந்த மாதிரியாவது போகும் போல். ஸோ அதான் அந்த மேலேருந்து பார்க்கும்போது அந்த மயிலோட சவுண்டு கேட்டுச்சு. சரி அதான் வந்து என்னென்னு பார்க்கலாம், இந்த பக்கத்து தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த காட்டுக்குள்ளே புகுந்தேன். காடு கிடையாது, சுற்றி வீடு தான் இருக்குது. பட் காடு மாதிரி புல் செடி கொடியெல்லாம் இருக்கனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் எங்கேயோ போச்சு. ஸோ லெஃப்டா ரைட்டான்றதுலாம் எனக்கு தெரியல. நானாக ஒரு குத்து மதிப்பாக போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறேன். நிறைய மயில் இருக்குது, ஒவ்வொரு மாடிக்கு ஒன்று ஒன்று உட்காந்துருக்கு, அந்த மாதிரி இருக்குது. என்னோடய செப்பல் சவுண்டே பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அது பயந்து ஓடிடாமல் இருந்தால் சரி. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மயிலில் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மயில் பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்லியும் கேட்கல, நான் பார்க்கல. இந்த இடத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 2 இருக்குது. இது அழகாக மேலே பறக்கும். நல்லா பறக்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டேன். பட் ஆனால் வீடியோ ஷூட் பண்ணங்காட்டியும் அது எங்கேயாவது ஓடி போயிடுது. இல்லை நான் கட் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து பறந்துருச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க கரெக்டாக அது பறக்கிறத? எவ்வளோ அழகாக பறந்துச்சு தெரியுமா? சூப்பராக பறக்கும். இன்னும் கூட லென்த்தியாக அது நல்லாவே பறக்குது. சூப்பராக. இங்கே இருக்கேம்மா, இங்கே இருக்கேன், வெளியே பாரு. மயில் இங்கிட்ட வந்து மயில் கழுத்து கலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தெரியுமா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ இங்கே ஏதாவது ஒரு துணி இந்த கலரில் எடுத்தால் மயில் கழுத்து கலர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் தான் இது. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ கலர் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து வெயிலும் காற்றும் மாறி மாறி இது பண்ணுறனால உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிம் ஆகிட்டே இருக்குது. சரியாகவே பர்ஃபெக்டாகவே ஷூட் ஆக மாட்டேங்குது. பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி மயில் தான் இருக்குது. நான் வந்து அந்த பிக்ஸ் பன்னிலாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்ல மழை வருது. காலையில் வந்து மயில் தோகையை விரித்து டான்ஸ் ஆடிச்சுல்ல, ஸோ அதுக்காக இன்றைக்கி மழை வந்து லைட்டாக பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லேசாக பிடிச்சிச்சு, ஓரளவுக்கு பெஞ்சிச்சு மழை. ஸோ நல்லா குளுக்குளுன்னு இருக்குது. மயில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கு, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக தோகை விரித்து ஆடுது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், சண்டே மார்னிங். ஆக்சுவலி நான் சாட்டர்டே வந்திருக்கேன், இன்றைக்கி சண்டே மார்னிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக தோகை வச்சு ஆடுது பாருங்கள். ஆனால் அதோட ஃபேஸ்லாம் தெரியல, அது வேறு ஒரு மாடியில் இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வீட்டு மாடியிலையும் ஒவ்வொரு மயில் வந்து அழகாக உட்காந்துருக்கு. ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு மயில் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஏறி உட்காந்துருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே பறந்து கீழே இறங்கும். ரொம்ப அழகாக பறக்குது. ஸோ இது ஒரு பறவை இனம் தானே. சொன்னால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் மயில் பறக்கும் அப்படிங்கிறத. எவ்வளோ அழகாக பறக்குது, நான் பறக்க விட்டு காட்டுறேன். அங்கிட்டு ஒன்று பார்த்தோமா, இந்த மாடியில் ஒன்று இருக்கா. இந்த மாடியில் பாருங்கள், அதோட வால் மட்டும் தெரியுது, தலையும் அந்த பக்கத்து தெரியுது. எத்தனை பேத்துக்கு சரியாக தெரியுதுன்னெலாம் தெரியல, அழகாக தெரியுது. இது இப்போ பறக்கும். அங்கே பாருங்கள் குட்டி மயில் எங்கே இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இது பறந்துருச்சு, இன்னும் பறக்கும். இது இன்னும் நல்லா பறக்கும். சின்ன திட்டுன்றனால அழகாக கீழே இறங்கிடுச்சு. பாருங்கள். ஓகே. ஸோ சூப்பராக பறக்குது, நல்லா பறக்குது. கீழேருந்து நல்லா மேலே ஜம்ப் பண்ணுது, மேலேருந்து கீழே இறங்குது. பாருங்கள் குட்டி மயில் எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் தோகை பாருங்கள், சின்னதாக இருக்குது. ஏதோ ஆண் மயில் பெண் மயில் இப்படிலாம் சொல்லுவாங்க, அதனால எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து நமக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை. 1 கிலோ மட்டனுக்கு வந்து 1 கிலோ அரிசி ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டா தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், பூண்டு எவ்வளோ இருக்கும், ஒரு 1/2 கிலோ இருக்கும்ல, 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ வெங்காயம், அப்புறம் ஒரு 15 போல் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு 100 இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு மையாக அரைச்சிட போகிறோம். மையில் 1-2 அரைச்சிடலாம். உப்பு போட்டு இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கறியில் வந்து உப்பு, தயிர், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தடுத்துக்கும். இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 10 போல் முந்திரி பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா குறைன்னு நல்லா அரைச்சிக்கலாம். வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். ஸோ நீங்கள் குறைன்னு ஆட்டினாலும் அது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம நல்லா நைஸாக ஆட்டியாச்சு. டேரக்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ரொம்ப எக்கோ அடிக்குது, அதனால தான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும். ஸோ இது லைட்டாக ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை, புதினா தழை வந்துட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டுடலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் வந்து மசாலா, பிரியாணி மசாலான்னு அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பயங்கர டேஸ்ட்டு கொடுக்குது. இது எப்படி இந்த பிரியாணி மசாலா செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுடலாம். லைட்டாக கிளறிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது நமக்கு. இது கூட வந்து கை நிறைய கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு புதினா தழையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி புதினா போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த கறியெல்லாம் கொட்டிடலாம். எல்லா கறியும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா கோட் ஆகணும் கறி. கோட் ஆனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதே போல் வச்சுக்கோங்க. எப்போயும் எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ பிரியாணிக்கு அதே அளவில் தான் வைக்கணும் நம்ம. நான் வந்துட்டு 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம், அதே தான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் அரிசியை கொட்டிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத லைட்டாக செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளால் ஒரு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதோடய நம்ம தம் வைக்காமல் நம்ம அப்படியே நம்ம இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன், ஏன்னா டைம் இருக்கனால. அதனால வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை மேலெல்லாம் தூவி விட்டுட்டு நம்ம தம் வச்சிடலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு கொத்தமல்லி தழை தனித்தனியாக வருது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டோம்ல மசால் கூட அது மாதிரி பண்ணோம்னா நமக்கு சுத்தமாகவே கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இல்லை. பாருங்களேன், சுத்தமாக இல்லை. இன்னும் நீங்கள் மேலே போடக்கூடிய அந்த கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டோம்ல அது போடாமல் இருந்தால் சுத்தமாக எதுவுமே இருக்காது. 1, 2 கூட சின்னதாக கூட எதுவுமே இருக்காது. பாருங்கள் கறியெல்லாம் சூப்பராக வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.